பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜியை தேடி கதிர் வந்து சென்னைக்கு போவாங்க. ராஜி வந்து கால் பண்ணியும் எடுக்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராஜியை தேடி கதிர் சென்னைக்கு போவாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கதிர் வந்து ராஜி எந்த ரூமில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் ராஜியை வந்து அந்த ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து விட மாட்டாங்க. ஒழுங்காக வந்து டான்ஸ் காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இருந்து கிளம்பணும், அதுவும் நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீ டான்ஸ் ஆடணும், எல்லாரும் முன்னாடி ஆடாட்டி பரவாயில்ல, எங்கள் 2 பேர் முன்னாடியே அதை ஆடு, இல்லை 10 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை வந்து தப்பு தப்பாக பேசுவாங்க, தப்பு தப்பாக நடந்துக்கவும் சொல்லுவாங்க. ஆனா ராஜ் வந்து தயவுசெய்து என்னை விட்டுருங்க, எங்க வீட்ல தேடுவாங்க, நான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனா ராஜ ரூம்ல அடைச்சு வச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா விட மாட்றாங்க. கதிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரூம்ல இருக்காங்கன்னு தெரியாம ஒவ்வொரு ரூம் கதவா தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ராஜிய பேச விடாம பார்த்தீங்க அப்படின்னா, ஜட்ஜஸ் வந்து ராஜியோட வாய பொத்திருவாங்க. இதனால ராஜினால பேசவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா, கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கத்துற சவுண்ட கேட்டுட்டு, கதிர் வந்து அந்த கதவ வந்து தட்டுவாங்க. யாருமே தொறக்காதனால கதிர் அந்த கதவ உடைச்சு உள்ள போயிருவாங்க. உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்ஜஸ்லாம் அடிச்சு போட்டுட்டு ராஜிய அங்கருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. ராஜியும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. கதிர பார்த்தோன்னே போய் ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜி வந்து கதிர் கிட்ட சொல்லுவாங்க, "நீங்க இவ்வளோ தூரம் சொல்லி நான் போயிருக்கக்கூடாது. நான் போனனால தான் இப்படி ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டேன்னு" சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கதிரை பார்த்து ராஜி வந்து கேட்பாங்க, "இவளை கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக தான் என்னை வந்து காப்பாற்றினேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கதிர் வந்து சொல்கிறாங்க, "எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. இந்த பதிலை கேட்டோன்னே ராஜியும் ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள லவ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையாக வர வர இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்குது. ஸோ ராஜி கதிர் ஜோடி வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.